பிஜேபி தலைவர்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து அருணாச்சலம் படம் பார்த்தாங்களா என்னென்னு தெரில. ஏன்னா அதில் வர்ற மாதிரியே 30 நாளில் 30 கோடி செலவு பண்ணோம் அப்படின்னு என்ன காரணத்தினாலேயோ ஒரு செலவு பண்ணியிருக்காங்க. இந்த செலவெல்லாம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா கூகுள் ஆட்ஸுக்காக ஒரு 30 நாள் குறிப்பிட்ட காலகட்டத்தில் 30 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இப்போது எலெக்ஷன் வேறு நெருங்குகிறது இல்லையா, எப்போ வேணால் தேர்தல் அறிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருக்கிறப்போ இப்போ தான் இந்த செலவுகள் நடந்திருக்கு. அதே மாதிரி மற்ற கட்சிகளெல்லாம் எப்படி செலவு பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடியெல்லாம் எந்த மாதிரி மற்ற கட்சிகள் செலவு பண்ணாங்க, பிஜேபி எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, திமுக அது மாதிரி எவ்வளோ செலவு பண்ணியிருக்கு, அதிமுக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கு, இது மாதிரியான விஷயங்களெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது யூட்டன். நான் ராமசாமி ஜெயபிரகாஷ். எலெக்ஷன் வரும்போது கட்சிகளுக்கு நிறையா வகையில் அவங்களுக்கு செலவுகள் இருக்கும். மக்கள்கிட்ட எப்படியாவது தங்களோட கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கணும், நம்மளோட கேண்டிடேட்ஸை கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள் மத்தியில் இப்படி ஒரு கட்சி இருக்குது, இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றத பதிய வைக்கணுன்றதுக்காக நிறைய செலவுகள் பண்ணுவாங்க, நிறைய வேலைகள் பண்ணுவாங்க. மற்ற நாட்கள்லேயும் அதே வேலைகளெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் எலெக்ஷன் அப்போ நடக்கிற அளவுக்கு மற்ற நேரத்தில் நடக்காது. அதெல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா, வால் பெயிண்டிங் பண்ணுவாங்க, இல்லைன்னா இந்த டோர் டு டோர் கேம்பெயினுக்கு செலவு பண்ணுவாங்க, வேறு ஏதாவது புதுசாக திடீர்னு இந்த பலூன் மாதிரி எல்லாம் வச்சு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி பண்ணுவாங்க. இது மாதிரி அப்போதைக்கு அப்போ எது பண்ணோன்னா மக்களின் கவனத்தை ஈர்க்க முடியுமோ அது மாதிரியெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. அதில் ரொம்ப புதுசாக வந்திருக்கிறது தான் டிஜிட்டல் ஆட்ஸ். இப்போ இந்த டிஜிட்டல் ஆட்ஸ் யூடியூப்பில் இப்போ சமீப காலத்தில் நீங்கள் நிறையா பார்த்துட்டு இருந்திருக்கலாம். எந்த வீடியோ யூடியூப்பில் போட்டாலுமே ஏதாவது ஒரு கட்சியின் ஆடு வர்றது மாதிரி நீங்கள் பார்த்துருக்கலாம். அதில் குறிப்பாக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட ஆட்ஸும் பிஜேபியோட ஆட்ஸும் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎம்கே இல்லை மற்ற இதர கட்சிகளோட விளம்பரங்கள் கூட அது மாதிரி வந்திருக்கும். இப்போ சமீப காலமாக மக்கள் அதிகமாக ஃபோனில் இல்லை டிவியில் இல்லை டேப்லெட்ஸில் இதிலெல்லாம் அதிக நேரம் செலவிடுறாங்க அப்படின்றதுனால கட்சிகளெல்லாம் டிஜிட்டல் ஆட்ஸ் கொடுக்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதில் நிறையா பணம் செலவு பண்ணுறாங்க. அது மாதிரி இதில் யார் இருக்கிறதுலே அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பிஜேபி தான். காங்கிரஸ் அதை விட குறைவாக தான் பண்ணியிருக்கு. பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாத அளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க. 2019 எலெக்ஷன்லேயே கூட இது நமக்கு பார்த்தா தெரியும். 2019 எலெக்ஷனில் அந்த எலெக்ஷனுக்கு 4 மாதம் முன்னாடி காலகட்டத்தில் பிஜேபி செலவு பண்ண தொகை கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய். அதுவே காங்கிரஸ் செலவு பண்ணது 3 கோடி தான். ஸோ அதுலேயே 4 மடங்கு அதிகமாக பிஜேபி தான் செலவு பண்ணியிருக்கு காங்கிரஸை விட. இப்போது 2024க்கு தேர்தல் வரப்போகுது, நாடாளுமன்ற தேர்தல், மக்களவை தேர்தல். இந்த மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பிஜேபி ஜனவரி 29லேருந்து பிப்ரவரி 28 இந்த 30 நாள் காலகட்டத்துக்குள்ளே 30 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அதுவே காங்கிரஸ் செலவு பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா ₹1 கூட என்ன பண்ணல, ஜீரோ தான். டிஎம்கேவும் ஜீரோ தான். அவங்கெல்லாம் இன்னும் எதுவும் ஆட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிக்கல, அதுக்காக பெரிய அளவுக்கு செலவுகள் பண்ணலை. இது கட்சியோட அஃபிஷியல் பெயர்களில் வர்ற ஆட்ஸோட நம்பரு. இது கூகுளோட ஆட் டிரான்ஸ்பரன்சி பேஜில் போய் பார்த்தாலே தெரியும். இது மாதிரி கட்சி பேஜ் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் தனி நபர்கள் பெயரில், கேண்டிடேட் பேர்லையோ இல்லைன்னா இதர அமைப்புகள் பேர்லேயோ விளம்பரம் வர்றது இதில் கவுண்ட் ஆகுது. கட்சி பேர்லேயே எவ்வளோ விளம்பரம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த இதில் கவுண்ட் ஆகும். அது மாதிரி பிஜேபி 30 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. மற்ற கட்சிகள் எல்லாம் இன்னும் பெரிய அளவுக்கு செலவு பண்ண ஆரம்பிக்கல. அப்படியே பண்ணாலுமே இந்த ஒரு மாதத்தில் பிஜேபி 30 கோடி பண்ணியிருக்கு இல்லையா, இவங்க மீதி இருக்கிற மாதங்களில் 30 கோடி பண்ணுவாங்களா அப்படின்றத கேள்விக்குறி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி தான் பல ஆண்டுகளாக ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் இருந்திருக்கு. பிஜேபி மற்ற எல்லா கட்சிகளையும் விட அதிகமாக தான் செலவுகள் பண்ணுறாங்க. இது கூகுள் அப்படின்றதோட மட்டும் நிற்கிறது கிடையாது. ஃபேஸ்புக்லேயும் இதே மாதிரி தான். ஃபேஸ்புக்லேயுமே 33 கோடி ரூபாய்க்கு பிஜேபி ஆட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவே காங்கிரஸ் பார்த்தா 10 கோடி தான். அதுலேயுமே 3 மடங்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து இருக்கிறது திரிணாமுல் 8 கோடி இருக்குது, டிஎம்கே 4 கோடி. இதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கிறப்போ எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, திமுக சார்பில் எவ்வளோ செலவு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா 16 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட செலவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதிமுக சார்பில் இருந்து கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் செலவு பண்ணப்பட்டிருக்கு. பிஜேபியை விட ஒப்பீட்டளவில் மற்ற கட்சிகளெல்லாம் மிகவும் கணிசமான அளவுக்கு குறைவாக தான் பணம் செலவு பண்ணுறாங்க, விளம்பரங்கள் அவ்வளோ குறைவாக தான் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த 30 நாளில் 30 கோடி ரூபாய் கதையெல்லாம் இருக்குல்ல பிஜேபி செலவு பண்ணது விளம்பரங்களுக்காக. இப்போது இதெல்லாம் கூகுளில் பாதிக்கு கிட்டத்தட்ட பாதி விளம்பரங்கள் நீக்கிட்டாங்க. எதுக்குன்னா ஆடு டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னா ஆட் பாலிசிஸை வயலேட் பண்ணியிருக்கு, கூகுளோட பாலிசிஸை இந்த விளம்பரங்கள் வயலேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாதி விளம்பரங்கள் நீக்கப்பட்டிருக்கு.
இப்போது எதனால் இதெல்லாம் நீக்கியிருக்காங்க, என்ன காரணம், அந்த ஆடுலலாம் வந்து என்ன அப்படி இருந்தது அப்படின்றது எதுவுமே இப்போ நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா கூகுளுமே அதை டிஸ்க்ளோஸ் பண்ணுறதில்ல, விளம்பரங்களுமே நீக்கப்பட்டுருச்சு. ஆனால் இதெல்லாம் ஏற்கனவே வந்து பலரும் பார்த்துட்டாங்க. சில விளம்பரங்களெல்லாம் வந்து 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பார்த்துருக்காங்க. அது மாதிரி 1 கோடிக்கு மேலே பார்த்தவங்க விளம்பரங்களே வந்து ஏகப்பட்ட விளம்பரங்கள் இருக்குது. ஒன்னொன்றுக்கும் 10 லட்சத்துலேருந்து 15 லட்சத்துலேருந்து செலவு பண்ணியிருக்காங்க. சில விளம்பரங்களெல்லாம் 7, 8 லட்சம் அந்த மாதிரிலாம் செலவு பண்ணப்பட்டிருக்கு. இது மாதிரி எல்லாமே வந்து லட்சங்களில் தான் வந்து செலவாயிருக்கு. அவ்வளவு செலவு பண்ணி போடப்பட்ட விளம்பரங்கள் பல பேர் பார்த்ததுக்கப்புறம் அதை இப்போல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு கூட நம்மளால் இப்போ தெரிஞ்சுக்க முடியலை. பிஜேபி மேலே ஏற்கனவே வேறு ஒரு மாதிரியான குற்றச்சாட்டும் இருக்குது. சாதாரணமாக வந்து எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த எலெக்ஷன் தேதிக்கு 2 நாள் முன்னாடியே வந்து இந்த கேம்பெயினெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. முக்கியமாக வந்து இந்த டோர் டு டோர் கேம்பெயின் இதெல்லாம் போக முடியாது, ஒலிபெருக்கிகள் வச்சு அந்த மாதிரி கேம்பெயின்லாம் பண்ண முடியாது. இது மாதிரியெல்லாம் இருக்கிற கட்டுப்பாடுகள் வந்து டிஜிட்டலுக்கும் பொருந்தும், ஆன்லைன்லேயும் யாரும் வந்து கேம்பெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் நார்ம்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு மாறாக பிஜேபி வந்து இந்த கூலிங் பீரியடுன்னு சொல்கிற அந்த 2 நாள் தேர்தலுக்கு முன்பாக இருக்கும் 2 நாட்களில் கூட வந்து விளம்பரங்கள் போட்டிருக்காங்க டிஜிட்டலில் அப்படின்னு ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. கூடவே வந்து ஃபேஸ்புக்கில் வந்து விளம்பரம் போடுறதுக்கு பிஜேபி குறைவாக தான் பே பண்ணுது. ஏன்னா ஃபேஸ்புக் குறைவாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. மற்ற கட்சிகள்கிட்ட அதிகமாக பணம் வாங்குறாங்க விளம்பரம் போடணும் அப்படின்னா. அது வந்து பிஜேபி கிட்டனா குறைவாகத்தான் பணம் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் ஏற்கனவே இருக்குது. இப்போ எலக்டோரல் பாண்டெல்லாம் கூட அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் எலக்டோரல் பாண்டெல்லாம் விற்க முடியாதுன்ற மாதிரி சூழ்நிலை இருந்தாலுமே ஏற்கனவே வாங்கின பாண்டு அதிலிருந்து வந்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு எதுவும் சொல்லலை. சரி, ஏற்கனவே வந்த பணத்தை எல்லாம் வந்து யார் யார் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்ற கணக்கு வந்து பப்ளிக்கில் வைக்கணும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு மார்ச் 6ஆம் தேதி கெடு கொடுத்துருந்தாங்க. இப்போ போய் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் வேணும் எங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது மாதிரி தொடர்ச்சியாக ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா வந்து ஒரு பல்வேறு சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே தனித்தனி சம்பவங்களாக பார்க்காமல் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிக்சர் அரைவ் பண்ணுறது அப்படின்றது நமக்கு ரொம்ப மிகவும் தேவையானது. ஏன்னா எலெக்ஷன் நாள் நெருங்கிக்கிட்டே இருக்குது. அப்படின்னா தான் ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷனாக எடுக்க முடியும். என்னென்ன கட்சிகள் என்ன மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்களோட நடைமுறைகள் என்ன, செயல்பாடுகள் என்ன, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, இந்த பணமெல்லாம் இவங்களுக்கு எங்கேருந்து எவ்வளோ வந்தது, இது எல்லாத்த பற்றியும் நமக்கு ஓரளவுக்கான புரிதல், ஓரளவுக்கான அவேர்னஸ் இருந்தால் தான் ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷனாக அது இருக்கும். அதனால் யூட்டனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரியான தகவல்கள் நாங்கள் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். நன்றி.